யூனிஃபார்ம் சிவில் கோட் கோவாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா யூனிஃபார்ம் சிவில் கோடை கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது உத்தராகண்ட். ஸோ கோவா வந்து போர்டிகோ சிவில் கோட்க்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால உத்தராகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிரிமினல் லாஸ் அண்ட் சிவில் லாஸ்னு ரெண்டு இருக்கு. கிரிமினல் லாஸ் எல்லாருக்குமே பொதுவானது, இட் இஸ் அ காமன் ஒன். ஆனா சிவில் லாஸ் அப்படின்றது ஒவ்வொரு மதத்திற்கு ஏற்ப பர்சனல் லா படி மாறும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த மதத்திற்கு ஏற்ப சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் வரும், குழந்தை அடாப்ட் பண்றது வரும், தென் டிவோர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சொத்து, இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த மதத்திற்கு ஏற்ப இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்றதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த சிவில் லாஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுன்னு சொல்றதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். இது ஆர்டிகல் 44 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே இருக்கு. இதை இப்போ வந்து உத்தராகண்ட் அவங்க ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன ப்ரொவிஷன், கீ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா மேரேஜ் ஏஜ். ஸோ விமனோட மேரேஜ் ஏஜ் 18 மென்னோட மேரேஜ் ஏஜ் 21 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் எல்லா மேரேஜும் 60 டேஸ்க்குள்ள கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல பிறக்கிற குழந்தையும் லெஜிட்டிமேட் குழந்தைன்னு கன்சிடர் பண்ணணும். சொத்தை பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் விமென்க்கு ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் பாலிகாமி, ஒன்னுக்கு மேல மேரேஜ் பண்றாங்க இல்லையா, அது வந்து ப்ராஹிபிட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா டிவோர்ஸ் வந்துட்டு கோர்ட் ஆர்டர்ல எல்லாருக்கும் காமனா தான் இருக்கணும். தலாக் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கீ ப்ரொவிஷன். இது வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு அப்ளை ஆகாது. வேற ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இந்தியா ஃபுல்லா அடாப்ட் பண்ணலாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.